ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஆட்டு தலைக்கறி குழம்பு மதுரை அம்மா மெஸ்ஸில் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கூட சுவை மாறாமல் அதே ஸ்டைலில் வைப்போம். அதுக்கு ஆட்டு தலைக்கறியை கட் பண்ணி வாங்கியாச்சு, ஆட்டுத்தலையை கட் பண்ணி வாங்கியாச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் சீரகம் அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம். குக்கர் மூடி இது கொஞ்சம் நேரம் ஆகும். தலைக்கறி அவ்வளோ நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா சாதாரணமாக அந்த கறியை விட தலைக்கறி ஸ்பெஷலாக கூடுதலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தலைக்கறிங்கிறது பிடிக்கும், கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போது எடுத்து பார்த்தோன்னா நல்ல தலைக்கறி சாஃப்டாக வெந்திருக்கு. நல்ல ஒரு 8 சவுண்ட் அப்படி வச்சாச்சுன்னா நல்லா வெந்துடும், பதமாக வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே உரித்த பூண்டு, சின்னதாக கட் பண்ண இஞ்சி, உரித்த பூண்டு ஒரு 7-8, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே மிளகு நல்லா 1 டேபிள் ஸ்பூனுக்கு போடலாம். இது மிளகு காரம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் அரைக்கும்போது. அதனால் அதையும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போதும், அது ரொம்ப அது வதங்கணும்னு இல்லை. அதையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் ஒரு 2 துண்டு, பெரிய துண்டாக இருந்தால் 2 துண்டு எடுத்துக்கலாம், சின்னதாக இருந்தால் ஒரு 3 துண்டு வச்சு அதையும் நல்லா கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அந்த வாணலியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ரொம்ப கும்முன்னு வாசம் வேண்டாம், அது அந்த வாசனையே நல்லாயிருக்கும். அதனால் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சோம்பு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், சும்மா வாசத்துக்கு, எண்ணெயில் பொரித்த வாசத்துக்கு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், நம்ம அரைச்சதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது சின்ன வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அது கூடவே சேர்த்து வதக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி நல்லா மிக்சியில் அடித்து ஊற்றிடலாம். ஒன்று பாதியமாக கூட அரைச்சி ஊற்றி வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணிட்டேன், மசாலா தூளை போட்டுட்டேன். அதுவும் பரவாயில்ல, மசாலா தூள் போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டேன். அதாவது 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போதும், நல்லா போட்டு வதக்கியாச்சு. முதல்ல தக்காளி போட்டுட்டு தான் இது போட்டிருக்கணும், நான் மாற்றி போட்டுட்டேன். ஆனாலும் அது நல்லா வதங்கிடும், எண்ணெயில் தானே வதங்குது. நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், நல்லெண்ணெய் எப்போயுமே நல்லாயிருக்கும். அது விட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா தக்காளியும் அதில் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத போட்டுடலாம். நம்ம அந்த வெங்காயம்லாம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு வதக்கணும்ல, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம்லாம் போட்டு வதக்கணும்ல, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா தண்ணியெல்லாம் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலாவும் இதுலேயே வதங்கிடும். ஏற்கனவே நல்லா வெங்காயம்லாம் வதங்கி தான் இருக்குது. இதையும் சும்மா ஒரு வதக்கி நல்லா தண்ணி தேவையான அளவு ஊற்றி, நம்ம ஏற்கனவே அந்த கறியில் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த குழம்புக்கு வேணாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெந்திருக்குல தலைக்கறி, அதை இதோட சேர்த்துடலாம். வேக வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும்ல, அதனால் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா ஹைலியே வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். மூடி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்படியே அந்த மசாலாலாம் அந்த கறிக்குள்ளே இறங்கணும்ல, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா ஆஹா, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக அழகான
கலர்ஃபுல்லான ஒரு தலைக்கறி குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் அப்படியே நீங்கள் மதுரையில் அம்மா மெஸ்ஸில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அபாரமாக இருக்கும் டேஸ்ட். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.